வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது மசாக்கா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சந்தீப் கிஷான், ராவ் ரமேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அப்பா பையன் ரெண்டு பேரோட காதல், அந்த காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற தீமில் நகரக்கூடிய கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. இவங்க ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் பெண்களே இல்லாமல் இருக்காங்க. அதனாலேயே சந்தீப் கிஷானுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு நல்ல ஃபேமிலியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே காதல் கை கொடுது. ஆனால் இவங்க லவ் பண்ணுற பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களால தான் இந்த கதையில் பிரச்சனையே வருது. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை, அவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம், அண்ட் முரளி இப்படி இந்த கதைக்குள்ளே வராரு, அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்குறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லா பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஒரு லைட் ஹார்ட்டடாக ஃபன் ஃபீல்டான ஒரு மூவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் இந்த கதையில் பெரிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது. நான் கூட ஒரு முரணான ரிலேஷன்ஷிப்பை காட்டி அதை வழியாக ஏதாவது பிரச்சனைகள் கிரியேட் பண்ண போகிறாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் முறப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ முரளியோட கேரக்டரும் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் வழக்கமான வேலை தான் பிரச்சனைகள் கொடுக்க போறாருன்னு யோசிக்கும் போது ஒரு வித்தியாசமான வேலை பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தாலும் அதில் ஒரு சில சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவும் ஓகேஷாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் போர்ஷன் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் காதல் வர வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதெல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லவ்வை காப்பாற்றிக்கிறதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும்ல, அதுவுமே ரொம்ப ரொட்டீனாக ஒரு டெம்ப்ளேட் படி தான் இருந்துச்சு. ஒருத்தர் பண்ணுறதை இன்னொருத்தர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பெரிய லெவலில் புதுமை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ நிறைய ஃபோர்ஸ்டு ஹியூமர் அப்படின்றது இந்த கதையில் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக அமைச்சிருந்துருக்கலாம். ஓவரால் ஒரு கிரிப்பிங்கான ஒரு கதையாகவே இதை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். பட் டைம் பாஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கணும்னா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.